ஸ்ரீமத் தேவி பாகவதம் திருதிய ஸ்கந்தம் மூணாவது ஸ்கந்தத்தில் 17வது அத்தியாயம். இதுக்கு முன்னாள்த்த அத்தியாயத்தில் பரத்வாஜ முனி யுதாஜித் ராஜா கிட்ட சொன்னார். கடைசி ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? உங்களுக்கு சக்தி இருந்தது அப்படின்னா என்னோட ஆசிரமத்திலேருந்து பலமாயிட்டு மனோரமையையும் சுதர்சனன் அப்படிங்கிற மனோரமையோட புத்திரனையையும் கொண்டு வைக்குங்கோ. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். விஸ்வாமித்ரன் முன்னால வசிஷ்ட முனியோட ஆசிரமத்திலேருந்து காமதேனுவை கொண்டு போன மாதிரி கொண்டு வைக்குங்கோ அப்படின்னு சொன்னார். அப்படியாக்கமானா விஸ்வாமித்ரனோட கதை என்னவாக்கும்? காமதேனுவை கொண்டு போன கதை அதையாக்கும் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுறது. வியாசர் இங்கே ஜனமேஜயனுக்கு அந்த கதைகளை வர்ணிக்கிறார். ஸ்லோகம் 1. இத்யாகர்ண்யவஜஸ்தஸ்ய முனேஸ்தத்ராவணீபதே மந்திரிவ்ருத்தம் சமாஹூய பப்ரச்ச தமதந்த்ரிதா இதி ஆகர்ண்யவஜஹ தஸ்ய முனேஹ தத்ர அவனீபதிஹி மந்திரிவ்ருத்தம் சமாஹூய பப்ரச்ச தம் அதந்த்ரிதஹ இத்யாகர்ண்யவஜஸ்தஸ்ய முனேஸ்தத்ராவணீபதே மந்திரிவ்ருத்தம் சமாஹூய பப்ரச்ச தமதந்த்ரிதா. பரத்வாஜ முனி இப்படி சொன்னதை கேட்டோன்னே அந்த ராஜா யுதாஜித் ராஜா மந்திரி வயசான மந்திரியை கூப்பிட்டுட்டு நம்பிக்கையோடு கூட்டிட்டு இப்படி கேட்டார். மந்திரி விருத்தம் அப்படின்னாக்கா மந்திரி கூட்டங்கள் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. வயசான மந்திரி அப்படின்னு சொல்லலாம். இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப அனுபவம் எல்லாம் இருக்கிற மந்திரி. ஸ்லோகம் 2. கிம் கர்த்தவ்யம் சுபுத்தேத்ர மயாத்யவத சுவ்ரதா பலான்னயாமி தாம் காமம் சபுத்ராம் ச சுபாஷிணி. கிம் கர்த்தவ்யம் சுபுத்தே அத்ர மயா அத்யவத சுவ்ரதா பலான் அயாமி தாம் காமம் ஸ்வபுத்ராம் ச சுபாஷிணி. வயசான மந்திரியை கூப்பிட்டுட்டு சொன்னார் அப்படின்னே நம்மள இங்க அர்த்தத்தை எடுத்துக்கலாம். காரணம் இப்போ 2வது ஸ்லோகத்துல அந்த மந்திரிகிட்ட பேசுற மாதிரியாக்கும் ராஜா சொல்றார். மந்திரி சிரேஷ்டா, நீங்கள் ரொம்ப ரொம்ப புத்தி இருக்கிறவராக்கும், பிரதானுஷ்டானங்கள் எல்லாம் பண்றவராக்கும், நல்லது எது கெட்டது எது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால சொல்லுங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? புத்திரனோடு கூடின அந்த மனோரமையை நான் பலமாயிட்டு கொண்டு போகட்டுமா அரண்மனைக்கு அப்படின்னு கேட்கிறார். ஸ்லோகம் 3. ரிபுரல்போ வினோவேட்சிய சர்வதா சுபமிச்சதா ராஜயக்ஷ்மேவ சம்ருத்தோ மிருத்யவே பரிகல்பயேத் ரிபுஹு அல்பஹ அபி ந உபேட்சியஹ சர்வதா சுபம் இச்சதா. ராஜய க்ஷ்ம ஏவ சம்ருத்தஹ மிருத்யவே பரிகல்பயேத். காரணம்
சுபம் உண்டாகணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் சத்ரு எந்த அளவுக்கு பலமில்லாதவனா இருந்தா கூடியும் அவனை பார்க்கலை அப்படின்னு நினைக்க கூடாது. நிஸ்ஸாரனானா கூடியும் அவனை கவனிக்காம இருக்கக்கூடாது. சத்ருவை சமயமாகறத அந்த சின்ன சத்ருவும் க்ஷயரோகம் மாதிரி மிருத்யுவுக்கு காரணமாகி தீரும். நோய சின்ன நோய் தானேன்னு விட்டுடக்கூடாது. அந்த நோய் பெருசாகி பெருசாகி கடைசியில மரணத்துக்கே காரணமாகி தீர்ந்துடும். श्लोकं 4 नात्र सैन्यं न योद्धास्ति यो मामत्र निवारयेद् गृहीत्वा हन्मिदं तत्र दौहित्रस्य रिपुं किल न अत्र सैन्यं न योद्धाः अस्ति यः माम अत्र निवारयेद् गृहीत्वा हन्मि तं तत्र दौहित्रस्य रिपुं किल. മനോരമയോട് പുത്രൻ ரொம்ப குழந்தையாக்குமே சொல்லி നമ്മൾ இப்ப விட்டு வச்சோம் அப்படின்னாக்கா ஃபியூச்சர்ல அது என்னோட பேரணியே இல்லாம பண்ணிடுவேன். அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. இங்க என்ன தடையறதுக்கு சாதிக்கிற மாதிரி சைன்ய பலம் இல்லை, போராளி இல்லை. அதனால என்னோடு பேரனோடு சத்ருவாயிருக்கிற என்னோட பேரனான சத்ருஜித்தோடு சத்ருவான அந்த சுதர்சனனை இப்பவே பிடிச்சு நமக்கு கொன்னுடலாம் அப்படின்னு யுதாசித் சொல்றார். ஸ்லோகம் 5 நிஷ்கண்டகம் பவேத் ராஜ்யம் யதாம் யத்ய பலாதஹம் ஹதே சுதர்ஷனே நூனம் நிர்பயோசௌ பவேதிதி. நிஷ்கண்டகம் பவேத் ராஜ்யம் யதாமி அத்ய பலாத் அஹம் ஹதே சுதர்ஷனே நூனம் நிர்பயஹ அசௌ பவேத் இதி. அப்படியானாக்கா ராஜ்யம் சத்ரு இல்லாம ஆயிடும். இந்த பையன் இனி பெருசாயி எனக்கு சொந்தமான ராஜ்யமாக்கும். இது அப்பாவோடு புத்திரனாக்கும் நான். அதனால நான் தான் இந்த ராஜ்யத்தை ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்னோட பேரனை கொன்னுடாம இருக்கணும். அதனால இப்பவே நான் இந்த பையனை கொன்னுடுறேன். நான் ரொம்ப தைரியமாயிட்டு அந்த சுதர்சனனை கொன்னானாக்கா அதுக்கப்புறம் என்னோட பேரனுக்கு பின்ன எதுக்கு பயந்துக்கணும், ஆரை பயந்துக்கணும் அப்படின்னு யுதாஜித் மந்திரி கிட்ட கேட்கிறார். அதுக்கு மந்திரி பதில் சொல்றார். அதாக்கும் இங்க பிரதான உவாஜா. ஸ்லோகம் 6 சாஹசம் நஹி கர்த்தவ்யம் ஸ்ருதம் ராஜன் முனேர்வஜ விஸ்வாமித்ரஸ்ய திருஷ்டாந்த கதிதஸ்தேன மாரிஷா. சாஹசம் ந ஹி கர்த்தவ்யம் ஸ்ருதம் ராஜன் முனேஹே வஜஹ விஸ்வாமித்ரஸ்ய திருஷ்டாந்தஹ கதிதஹ தேன மாரிஷா. ராஜாவே, அவசரப்பட்டு இந்த மாதிரி சாகச பிரவர்த்திகளை ஒன்றும் செய்யாதங்கோ. நீங்கள் பாரத்வாஜ முனி சொன்னதை கேட்கலையா? விஸ்வாமித்ரனோட விஷயத்தை அவர் சொன்னாரே, அதை கவனிக்கலையா? ஸ்லோகம் 7 புராகாதிசுத ஸ்ரீமான் விஸ்வாமித்ரோதி விஸ்ருதா விசரன் சநிருபஸ்ரேஷ்டோ வசிஷ்டாசிரமமப்யகாத். புரா காதிசுதः श्रीमान विश्वामित्रः अधिविश्रुतः विचरन् सह नृपश्रेष्ठः वसिष्ठ आश्रमम् अभ्यगात्. காதி புத்திரனும் ரொம்ப ரொம்ப
ஸ்ரேயஸ் இருக்கிறவரும் புகழ் பெற்றவருமாயிருந்தார் விஸ்வாமித்ரன். மகாராஜாவா இருந்தார். அவர் ஒருக்கா யாத்திரை பண்றத அவரு வசிஷ்ட ஆசிரமத்துல வந்து சேர்ந்தார். இப்படின்னு இப்ப மந்திரியாக்கும் இந்த யுதாஜித் ராஜாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். இதுக்கு முன்னாலத்த சாப்டர்ல நம்ம கடைசியில பார்த்தோம், பாரத்வாஜ முனி யுதாஜித் கிட்ட சொன்னார், தைரியம் இருந்தானா என்னோட ஆசிரமத்திலேருந்து பலமாயிட்டு இந்த அம்மாவையும் குழந்தையும் கொண்டு வைக்குங்கோ. விஸ்வாமித்ரன் முன்னால வசிஷ்ட முனியோட ஆசிரமத்துல காமதேனுவ அங்கேருந்து கொண்டு போன மாதிரி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி நிறுத்தினார். அப்ப இந்த கதைய ராஜாக்கு சொன்னாதானே ராஜாக்கு அந்த சீரியஸ் புரியும். அப்படிங்கிறதுனால மந்திரி அந்த விஸ்வாமித்ரரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஃபேமஸான விஸ்வாமித்ரன் வசிஷ்டரோட ஆசிரமத்துல வந்து சேர்ந்தார் அப்படிங்கிறதையாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்றத நம்ம பார்த்தோம். மந்திரி கண்டினியூ பண்றார். ஸ்லோகம் 8. நமஸ்கிருத்ய ஜதம் ராஜா விஸ்வாமித்ர பிரதாபவான் உபவிஷ்டோ நிருபஸ்ரேஷ்டோ முனினா தத்தவிஷ்டரா. நமஸ்கிருத்ய தம் ராஜா விஸ்வாமித்ரः பிரதாபவான் உபவிஷ்டः நிருபஸ்ரேஷ்டः முனினா தத்தவிஷ்டரः. மந்திரி அப்படிங்கிறவர் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பார். ராஜாக்கு அப்பப்ப நல்லதையும் கெட்டதையும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை அப்படிங்கிறது மந்திரிக்கு இருக்கு. அதனாலேயே ரொம்ப ரொம்ப புத்திசாலியான மந்திரியாக்கும் அவரு. அதனால அந்த மந்திரிகிட்ட ராஜா கேள்வி கேட்டோன்னே மந்திரி அவருக்கு அந்த விஸ்வாமித்ரரோட கதை தெரிஞ்சதுனால அவரே இதை எக்ஸ்பிளைன் பண்றார். இப்ப அவருக்கு தெரியலைன்னா இந்த ராஜா நேரா போய் பரத்வாஜ முனிட்டு தான் போய் கேட்கணும், அது என்ன வாக்கும் அந்த விஸ்வாமித்ரரோட கதை அப்படின்னு. அப்ப புத்திமானான மந்திரி அந்த விஸ்வாமித்ரரோட கதையை சொல்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். பிரதாபவானாயிருக்கிற விஸ்வாமித்ரர் வசிஷ்டாசிரமத்துக்கு போய் வசிஷ்ட முனியை நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த மகர்ஷி கொடுத்த அந்த உட்கார கூடின ஆசனத்துல உட்கார்ந்தார், இருப்பிடத்துல உட்கார்ந்தார். ஸ்லோகம் 9. நிமந்திரிதோ வசிஷ்டேன போஜனாய மகாத்மனா சசைன்யஸ்ச ஸ்திதோ ராஜா காதிபுத்ரோ மகாயசாः. நிமந்திரிதः வசிஷ்டேன போஜனாய மகாத்மனா சசைன்யः च स्थितः ராஜா காதிபுத்ரः மகாயசாः. சைன்ய சமேதம் வந்திருக்கார் இவரு. விஸ்வாமித்ரன் ஒரு படையே இருக்கு அவரு கூட. அப்போ சாப்பாடு கொடுக்கணும், வேணா அவ அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடணும். அந்த வனத்துக்குள்ள எந்த ஒரு சௌகரியமும் இல்லாத ஆசிரமத்துக்குள்ள திடுதிப்புன்னு போய் நின்றுருக்கார் இந்த விஸ்வாமித்ரன். வசிஷ்டனுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. சைன்ய சமேதம் வந்திருக்கிற மகா யசஸ்வியும் காதிபுத்திரனுமாயிருக்கிற விஸ்வாமித்ரனையும் பரிவாரங்களையும் மகாத்மாவான வசிஷ்ட முனி சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டார். எல்லாரும் வாங்கோ சாப்பிட்டுலாம், பசியில உட்கார்ந்துட்டு இருக்காதவங்கோ அப்படின்னு பிரமிச்சு போறார் விஸ்வாமித்ரன். என்னதாக்கும் இது, இங்க சமையல் பண்ணின லட்சணங்கள் ஒன்றும் இல்லை, அடுப்பு பத்த வச்சா மாதிரியே தெரியல, எல்லாரையும் சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாரே இவர் அப்படிங்கிற ஆச்சரியம் அவருக்கு உண்டாச்சு. ஸ்லோகம் 10. நந்தின்யாசாதிதம் சர்வம் பக்ஷ்ய போஜ்யாதிகம் சய புக்த்வா ராஜா சசைன்யஸ்ச வாஞ்சிதம் தத்ர போஜனம். நந்தின்யா ஆசாதிதம் சர்வம் பக்ஷ்ய போஜ்ய ஆதிகம் ச யத் புக்த்வா ராஜா சசைன்யः ச வாஞ்சிதம் தத்ர போஜனம். காமதேனு கருணையோடு கூடி கொடுத்த உணவெல்லாம் விஸ்வாமித்ரனும் சைன்யங்களும்
அவள் விருப்பப்படி அங்க உட்காந்து சாப்பிட்டா. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வேற எல்லாத்துக்கும். அதனால வயறு முட்டை அத்தனை பேரும் சாப்பிட்டா. ஸ்லோகம் 11. பிரதாபம் தம் ச நந்தின்யா பரிஜ்ஞாய ச பார்த்திவா யயாஜே நந்தினீம் ராஜா வசிஷ்டம் முனிசத்தமம். பிரதாபம் தம் ச நந்தின்யாஹ பரிஜ்ஞாய சஹ பார்த்திவஹ யயாஜே நந்தினீம் ராஜா வசிஷ்டம் முனிசத்தமம். அந்த நந்தினியோட ஆச்சரியகரமான எபிலிட்டியை ராஜாக்கு நன்னா புரிஞ்சுது. அதனாலேயே அவரு வசிஷ்ட முனிட்ட நந்தினி அப்படிங்கிற அந்த பசுமாட எனக்கு தாங்கோம் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணினார். இப்போ விஸ்வாமித்ரர் வசிஷ்டர்கிட்ட அந்த பசுமாடு தனக்கு வேணும்னு சொல்லறதையாக்கும் எக்ஸ்பிளைன் பண்றது இங்க. அதனால விஸ்வாமித்ரர் சொல்ற மாதிரியே இந்த 12வது ஸ்லோகம். விஸ்வாமித்ர உவாச்ச முனே தேனு சஹஸ்ரம் தே கடோக்னீனாம் ததாம்யஹம் நந்தினீம் தேகி மே தேனும் பிரார்த்தயாமி பரந்தப. முனே தேனு சஹஸ்ரம் தே கட உக்னீனாம் ததாமி அஹம் நந்தினீம் தேகி மே தேனும் பிரார்த்தயாமி பரந்தபா. வசிஷ்ட மாமுனே, உங்ககிட்ட எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. இந்த நந்தினிய எனக்கு தாங்கோ. பெரிய கொடை மாதிரி அகுடு இருக்கிற 1000 பசுமாட அதுக்கு பதிலாயிட்டு நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு. அதுக்கு வசிஷ்டர் சொல்றார் பதில். 13வது ஸ்லோகம். ஹோமதேனுரியம் ராஜன் ந ததாமி கதஞ்சன சஹஸ்ரம் சாபிதேனூனாம் தவேதம் தவ திஷ்டது. ஹோமதேனுஹு இயம் ராஜன் ந ததாமி கதஞ்சன சஹஸ்ரம் ச அபிதேனூனாம் தவ இதம் தவ திஷ்டது. ராஜாவே, இது ஹோமதேனுவாக்கம். ஹோமத்துக்கு தேவையானதெல்லாம் இந்த பசுமாடாக்கம் எனக்கு தரது. மகர்ஷியான நான் இந்த வனத்துக்குள்ள உக்காந்துட்டு ஒவ்வொரு பொருளும் கலெக்ட் பண்றதுக்கு யாத்திரை பண்ணினா அதுக்கப்புறம் என்னோட பூஜை ஒன்றும் நடக்காது. அதனால எனக்கு தேவையான ஹோம திரவியங்களை எல்லாம் தரது இந்த பசுமாடாக்கும். அதனால ஒருபோதும் இவ்வளவு தரத்துக்கு யாதொரு வித நிவர்த்தியும் இல்லை. உங்களோட 1000 பசுக்களும் உங்ககிட்டயே இருக்கட்டும். அந்த பசுமாடொன்னும் எனக்கு வேண்டாம். எனக்கு அதியாசை ஒன்றும் இல்லை. எனக்கு இவ்வளவு ஒருத்தி போரும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு விஸ்வாமித்ரர் மறுபடியும் பேசுறார் வசிஷ்டர்கிட்ட. ஸ்லோகம் 14. ஆயுதம் வாதலட்சம் வாததாமி மனசேப்சிதம் தேஹி மே நந்தினீம் சாதோ கிரஹீஷ்யாமி பலாததா. ஆயுதம் வா அதலட்சம் வா ததாமி மனசே மனசா ஈப்சிதம் தேஹி மே நந்தினீம் சாதஹா கிரஹீஷ்யாமி பலாததா. உங்களோட ஆசைப்படி 10,000மோ லட்சமோ ஆடுகளை நான் தரேன். ஏ தாபச சிரேஷ்டா வசிஷ்ட மாமுனியே, நந்தினியை எனக்கு தரணும். நான் ராஜாவாக்கும். நான் கேட்டு நீங்க தராம இருக்க கூடாது. நீங்கள் தரலை அப்படின்னா நான் பலமாயிட்டு பிடிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு வசிஷ்ட முனி பதில் சொல்றார். அடுத்த ஸ்லோகம். ஸ்லோகம் 15. காமம் கிருஹாண நிருபதே பலாதத்யயதாருஜேனாஹம் ததாமி தே ராஜன் ஸ்வேச்சயா நந்தினீம் கிருஹாத். காமம் கிருஹாண நிருபதே பலாத் அத்ய யதாருஜி ந அஹம் ததாமி தே ராஜன் ஸ்வேச்சயா நந்தினீம் கிருஹாத். ராஜாவே, பலமாயிட்டு கொண்டு போகிறதுக்காக்கும் உன்னோட நினைப்பு அப்படின்னா அப்படி ஆகட்டும். ஆனா என்னோட சம்மதத்தோடு கூடிட்டு இந்த நந்தினி பசுவை இந்த ஆசிரமத்திலிருந்து கொண்டு போகிறதுக்கு நான் ஒருபோதும் சம்மதம் தரமாட்டேன்